அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிப்ரவரி மாத ராசி பலன்கள், மாத பலன்கள் பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2026 மீன ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ராசியிலே சனி இருக்காருங்க. உங்கள் ராசியில் சனி இருக்கார். ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்காரு. உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல ராகு இருக்கார். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் 4 கிரகங்கள் இருக்கார். 5ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல உங்களுக்கு கேது இருக்கார். இதுதான் அந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி, 13ஆம் தேதி சூரியனோட பயிற்சி, 23ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம, சரிங்களா? ஏன்னா மீனராசிக்காரங்க மேக்சிமம் அதிகப்படியான மீனராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ உங்களுக்கு கெட்டதாக நடந்துட்டு இருக்கு. தேவையில்லாத பிரச்சனைகள் தடங்கள் இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு சிவனேன்னு அமைதியாக இருந்தால் கூட பிரச்சனை தேடி வருது. தேவையில்லாமல் பிரச்சனைகள் உருவெடுக்குது. அப்படி தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்குங்க. நிறைய பிரச்சனை அடிமலடி விழுந்துட்டு இருக்குங்க. ஏன்னா சனி உங்களை போட்டு புழிஞ்சு எடுத்துகிட்டு இருப்பார். நிறைய பிரச்சனை பார்த்துட்ருக்கீங்க. கடன் தொல்லை அதிகமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு பணம் இருந்தாலும் மனசில் நிம்மதி இருக்காது. குடும்ப சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கும். ஒரு சில பேருக்கு கடன் உச்சக்கட்டமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு விபத்தை சந்திச்சுருந்துருப்பீங்க. ஒரு சில பேருக்கு உடம்பு ஆரோக்கியத்தில் பிரச்சனை. ஒரு சில பேருக்கு வேலையில் பிரச்சனை, இல்லை வேலையே இல்லாமல் இருக்காங்க. ஒரு சில பேருக்கு சொந்த தொழில் பண்ணு நஷ்டம், அசிங்கமானம், இருக்கக்கூடாதெல்லாம் பணத்தை எல்லாமே இழந்திருப்பீங்க. இதெல்லாமே மீனராசிக்காரங்க அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்க என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்களோ, என்ன அமைப்பில் இருக்காங்களோ, என்ன வயசில் இருக்காங்களோ, அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களும் அனுபவங்களும் சனி உங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு. அதுதான் உண்மை, சரிங்களா? ஆனால் இந்த மாதம் பாருங்கள், உங்கள் ராசியில் சனி இருக்கார். ராசிக்கு எந்த ஒரு சுபகிரகத்தோட தொடர்பு கிடையாது. ஆனால் ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு இந்த மாதம் 9ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கார். பணம் ஒரு உச்சத்தில் இருக்கார் செவ்வாய், சரிங்களா? பணம் வரும், கொஞ்சம் செலவு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. மீனராசிக்காரங்களுக்கு கடன் இருக்குது. நிறைய ஏமாந்திருப்பீங்க. தெரிஞ்சோ தெரியாமலே நிறைய விஷயத்தில் ஏமாந்திருப்பீங்க. நிறைய உங்களை ஏமாற்றிருப்பாங்க. இதெல்லாமே மீனராசிக்காரங்களுக்கு நடந்திருக்கும். நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கும். முதுகில் குத்தியிருப்பாங்க. ஆனால் இந்த மாதம் வந்து பாருங்கள், பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வர வேண்டிய பணத்தை கரெக்டாக வச்சுட்டிங்கனாலே சமாளிக்க முடியும். ஏன்னா 2ஆம் அதிபதி உச்சத்தில் இருக்கார். 9ஆம் அதிபதி அவரே தான். அப்போ செவ்வாய் உச்சத்தில் இருக்கிறனால எப்படி குடும்பத்தை சமாளிக்கிற அளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரும். கவலைப்பட வேண்டாம். ஆனால் ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்குங்க. உடம்பு ஆரோக்கியத்தில் பிரச்சனை, உடம்பு மந்தமாக இருக்கும், டயர்டாக இருக்கும், அடித்து போட்ட மாதிரி இருக்கும், அப்படி இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும். இது எல்லா மீனராசிக்காரங்களுக்கும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் அது நடந்துகிட்ருக்கும் உடம்புல, சரிங்களா? ஒரு சில பேர்த்துக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வரும். ஒரு சில பேர்த்துக்கு உடம்பு ஆரோக்கியத்தில் அடித்து போட்ட மாதிரி இருக்கும். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படி குளிச்சுட்டு வந்தால் கூட அப்படியே உடம்பு அப்படி டயர்டாக இருக்குங்க. அந்த ஒரு மன அழுத்தம், அது நம்ம மேலே ஒரு உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் போட்டு அழுத்துற மாதிரி அந்த ஃபீலிங் வந்து மீனராசிக்காரங்க கண்டிப்பாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்மசனி முடிஞ்சால் தான் உங்களுக்கு முடியும், சரிங்களா? ஆனால் இருந்தாலும் இந்த மாதம் பண விஷயத்தில் பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது, பயப்பட வேண்டாம். புதன் உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி, சரிங்களா? ஏன்னா இந்த ஜென்மசனியில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணலாமான்னு ஒரு சில பேர் கேட்குறாங்க. அஷ்டம சனியில் தான் சில பேருக்கு தடங்கல் பண்ணுவேன். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அஷ்டம சனியில் தான் தடங்கல் பண்ணுமே தவிர 7.5 சனி ஜென்மசனியில் தான் மேக்ஸிமம் கல்யாணமே நடக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. இந்த மாதம் திருமணத்துக்கு உண்டான முயற்சி எடுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி அவர் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். அவர் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு 3ஆம் தேதி வந்து 12ஆம் இடத்துக்கு போயிடுவார். குருவோட பார்வையில் வருவார். அப்போ 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு போய்ட்டு திருமணத்துக்கான விரயம், திருமணத்துக்கான முயற்சி, இது மாதிரிலாம் பண்ணக்கூடிய இந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். பயன்படுத்திக்கிங்க. திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும். வரன் தேடி வரும் உங்களுக்கு. ஏன்னா சுக்கிரனும் குருவோட பார்வையில் இருக்கார், புதனும் குருவோட பார்வையில் இருக்கார், சரிங்களா? அதனால் வந்து திருமணத்துக்கான முயற்சி பண்ணுங்கள். திருமணத்துக்காக செலவு பண்ணுறது, விரயம் பண்ணுறது, நிச்சயம் பண்ணுறது, அதுக்காக செலவு பண்ணுறது, சுப விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது இந்த மாதம் உங்களுக்கு தப்பே கிடையாது. நீங்கள் தாராளமாக பண்ணலாம். நீங்கள் 4ஆம் இடத்துல குரு இருக்கார். ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில பேருக்கு வண்டி வாகனத்தில் கொஞ்சம் ரிப்பேர் வைக்கும். ஒரு சில பேருக்கு வண்டி வாங்கணும் ஒன்று நீங்கள் பிடிச்ச மாதிரி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. அது அமைஞ்சது வேறையாக இருந்திருக்கும். இல்லை வண்டி வாகனத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, வாகனத்தில் ரிப்பேர் வைக்கிறது, இதெல்லாமே ஜென்ம சனியில் கொடுக்கும். 7.5 சனியில் இதெல்லாமே இருக்கும். இந்த மாதம் நீங்கள் புதுசாக வாகனம் வாங்குறது இதெல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாங்க. அடிக்கடி ரிப்பேர் வைக்கிதுங்க சார், மாற்றணுன்னு இருக்கோம், தாராளமாக நீங்கள் மாற்றலாம். சுபவரியமாக பண்ணிட்டீங்கன்னா உங்கள் உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். பொதுவாகவே 7.5 சனியில் வந்து செலவு பண்ணிடணுங்க, விரயம் பண்ணிடணும். விரயம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஹெல்த்துக்கு பிரச்சனை வராமல், ஆஸ்பத்திரி செலவு, மருத்துவ செலவு வராமல் இருக்கும். அதுதான் உண்மை, சரிங்களா? வெளிநாட்டு பிரயாணம், அயல்நாட்டு பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம் தாராளமாக நீங்கள் போகலாம். ஒரு அப்ராடு போகிறது, ஒரு லாங் ட்ராவல் போகிறது, ஒரு டூருக்காக வெளியூர் போகிறது, இன்ப சுற்றுலா போகிறது, ஒரு ஆன்மீக சுற்றுலா போகிறது, இதுக்கெல்லாமே ஒரு தகுந்த ஒரு மாதம் இந்த பிப்ரவரி மாதம். அதில் மாற்றமே கிடையாது. இதுக்கெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா 12ல் ராகு இருக்கார், குருவோட பார்வையில் இருக்கார். கண்டிப்பாக நீங்கள் இந்த வெளிநாட்டு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் இதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிருங்க, சரிங்களா?
திருமணத்துக்கான முயற்சி சக்ஸஸ் ஆயிருங்க, கவலைப்படாதீங்க. புத்திர பாக்கியம் ஒரு சில பேர்த்துக்கு கிடச்சிரும். புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். இந்த காலகட்டங்கள் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னா, நீங்கள் இந்த காலகட்டங்களில் வேலையை மட்டும் மாற்றிடாதீங்க. ஏன்னா வேலையில் வந்து ஒரு சில பேருக்கு பிரச்சனை, கஷ்டம், எதிரி தொல்லை உருவாகிறது. நீங்கள் நல்லா தான் பண்ணியிருப்பீங்க, வேலை நல்லா தான் பண்ணிகிட்ருப்பீங்க, அடுத்த வந்து நல்ல பேர் வாங்கிட்டு போவோம், உங்களை அசிங்கமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும். மேலதிகாரிக்கு உங்களுக்கு சில மன கஷ்டம், மன பிரச்சனை இதெல்லாமே இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதம் சில பிரச்சனைகள் இருந்தால் கூட அதை நீங்கள் சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும். பெரிய அளவுக்கு பிரச்சனையே தொல்லையே வராது. ப்ராப்ளம் இருக்கும், ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. அதனால் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிடாதீங்க. இருக்கிற வேலையை மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? வேலை இல்லாமல் இருக்கவங்க, தவிச்சிட்டு இருக்கவங்க, வீட்டோடு இருக்கவங்க, வருமானம் இல்லாமல் கடன் தொல்லை அதிகமாக இருக்கவங்க, கடன் தொல்லை டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை இந்த மாதம் கிடச்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கடன் அடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பு உருவாகும். சில பிரச்சனைகள் மன அழுத்தத்தை சில கொடுக்க தாங்க செய்யும் சனி. இது வந்து வாழ்க்கைக்கு தேவையான அனுபவத்தை வந்து சனி கொடுக்க தான் செய்யும். எல்லா ராசிக்கு 7.5 சனி வரும், ஜென்ம சனி வரும். அது மீன ராசிக்காரங்களுக்கு வந்துருச்சு. 2025 சில பிரச்சனைகளும் சில சோதனைகளும் அசிங்கமானத்தை பார்த்துட்ருக்கீங்க. இதெல்லாம் மாறும், பொறுமையாக இருங்க. லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க கவனமாக இருங்க, மன உளைச்சல் வரும். வீண் விவாதம், வாக்குவாதம் வேண்டாம். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க கூட இருக்கவங்ககிட்டலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்குங்க. வேலை செய்கிறவங்ககிட்டலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதுசாக தொழில் ஆரம்பிச்சிட வேண்டாம், பெரிய முதலீடு போட்டுற வேண்டாம், அளவாக முதலீடு போடுங்க. வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இல்லை கிடைக்கிற வேலைக்கு போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வேலையை மட்டும் மாற்றிடாதீங்க. சரிங்களா? இருக்கிற விட்டு போனீங்கன்னா இருக்கிற விட்டு பறக்கிற காசப்பட்ட மாதிரி கதையாக போயிடும். சரிங்களா? அதனால் இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கிங்க. மற்றபடி பெரிய பாதிப்பு வராதுங்க. உங்களுக்கு பெரிய தொல்லையெல்லாம் இங்கே இருக்காது. மன அழுத்தம் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும். உண்மையை சொல்ல போனால் அதுதான், மன அழுத்தம் இருக்கும், பணப்பிரச்சனை இருக்கும். அது இந்த மாதம் செவ்வாய் நல்லா இருக்கிறனால யார் மூலமோ அது உதவி, ஏதோ ஒரு பணம் எப்படியோ வந்து கடனை கிடனெல்லாம் கொஞ்சம் அடைச்சி அந்த இஎம்ஐ பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணி சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் மீனராசிக்காரங்களுக்கு இருக்கும். அதில் சந்தேகமே கிடையாது, பயப்படாதீங்க. ஏன்னா ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கார். பாக்கியாதிபதி அதிர்ஷ்டத்துக்கு கொடுக்குற கிரகம் உச்சத்தில் இருக்கார். உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல கேது இருக்கார். அப்போ எதிர்ப்பு எல்லாமே இருந்தால் கூட உங்களால் ஈஸியாக சமாளிக்க முடியும், பயப்பட வேண்டாம். சரிங்களா? புதிய முயற்சிகள் எதுவும் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. திருமணம், புத்திர பாக்கியம் இது வேணால் நீங்கள் இது பண்ணிக்கலாம் தவிர, அதுக்குண்டான முயற்சி வேணால் நீங்கள் பண்ணலாமே தவிர, அதாவது புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறேன், நான் ஷேர் மார்க்கெட் பண்ண போகிறேன், ட்ரேடிங் பண்ண போகிறேன், கூட்டு தொழில் பண்ண போகிறேன், அந்த மாதிரி விஷயங்களை போய் ஏமாந்துடாதீங்க. அது அடிமேல் அடி கண்டிப்பாக அந்த சனி கண்டிப்பாக கொடுத்துருவார். அதனால் கவனமாக இருங்க. உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். நல்ல தசாபுத்தியா, கெட்ட தசாபுத்தியா, லக்னத்துக்கு யோகாதிபதியா, இல்லை லக்னத்துக்கு பாவகிரகமாக, யோகியா, அவயோக கிரக தசாபுத்தியா, உங்களுக்கு சாதகமாக பாதகமான உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கோ செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் லைஃப் கண்டிப்பாக இருக்கும். நல்ல தசாபுத்தி நடந்தால் கண்டிப்பாக அப்படி சமாளிப்பீங்க. கெட்ட தசாபுத்தி நடந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் மாற்றிக்கணும். சரிங்களா? என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்த கிரகம் பதில் சொல்லும். பிறப்பு ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப நல்லது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.